பப்பிங்களை குளிப்பாட்டுறது எப்படின்னு முதல்ல நாங்கள் 3 பேரும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வட்டமேச மாநாடு போட்டு ஆராய்ச்சி பண்ணுறோம். இதெல்லாம் எப்படி குளிப்பாட்டலாம், மிஷின் வச்சு குளிப்பாட்டணுமா இல்லை கைட்டையே குளிப்பாட்டலாமா அப்படின்னு நாங்கள் இப்போ தீர்மானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முதல்ல எல்லாம் சூடில் வெந்நி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் பப்பி ஷாம்பு எடுத்து ஒரு மக்கில் அந்த இளஞ்சூடான வெந்நியை எடுத்து அதில் அந்த ஷாம்புவை கலக்கிக்கிட்டோம். ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்துக்கிட்டு அதை அந்த ஷாம்பு தண்ணியில் நனைச்சி அதை வச்சு பப்பி மேலே அந்த ஷாம்பு தண்ணி வர்ற மாதிரி அந்த பப்பியை தொடச்சி எடுத்துக்கிட்டோம். இன்னொரு பக்கம் கைட்டையே அந்த ஷாம்பு தண்ணி எடுத்து இன்னொரு பப்பியை கழுவ ஆரம்பிச்சாச்சு. பப்பிங்க நல்லா கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அப்புறம் ஹேண்ட் ஸ்ப்ரே மிஷினை ரெடி பண்ணி பைப்போட ஒரு எண்டை அந்த பக்கெட்டில் போட்டுட்டு இன்னொரு எண்டை மிஷினில் மாட்டிட்டு இப்போ பப்பி மேலே ஸ்ப்ரே பண்ண போகிறோம். காதுக்குள்ளே மட்டும் தண்ணி போகாமல் பார்த்துக்கணும், அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸ்ப்ரே நல்லா தான் ஒர்க் பண்ணுது. குட்டி மேலே ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிச்சாச்சு. நல்லா குட்டிகளும் கோஆப்ரேட் பண்ணுதுங்க அழகா. ஸோ முதல்ல ஷாம்பு தண்ணியை தடவின பின்னாடி இப்போ அந்த வார்ம் வாட்டரை வச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி க்ளீன் பண்ணியாச்சு. என்ன காதுக்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது, அது வெரி இம்பார்ட்டண்ட். இப்படியாக இந்த பப்பிங்களை இன்றைக்கி ஷாம்பு தண்ணியை வச்சும் வெந்நி தண்ணியை வச்சும் குளிப்பாட்டிட்டோம்.